ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பிரியாணிக்கு ஏற்ற கத்திரிக்காய் கிரேவி தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாகவும் சுலபமாகவும் பண்ணிடலாங்க. இந்த டேஸ்டியான இந்த கத்திரிக்காய் கிரேவி செய்கிறது எப்படின்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஒரு பேனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எள்ளு எடுத்திருக்கேன். வெள்ளை எள்ளு எடுத்துக்கோங்க, கருப்பு எள்ளு இருந்தாலும் பரவாயில்லை. இப்போ வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு எள்ளு எடுத்துக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை, இது வந்து வறுத்த வேர்க்கடலை தான் எடுத்திருக்கேன். இப்போ வந்து அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 2 மினிட்ஸ் போல் நல்லா வறுத்துக்கலாம். வறுத்த வேர்க்கடலைங்கிறதுனால லேசாக வறுத்துக்கலாம். இப்போ வந்து எள்ளு நல்லா பொரியணுங்க. கொஞ்சம் 2 மினிட்ஸ் போல் இருக்கட்டும். நல்லா பொரிஞ்சிடுச்சு எள்ளு. இப்போ வந்து ஒரு தட்டில் போட்டு மாற்றிக்கலாம். தட்டில் ஆற வச்சுட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். அதே பேனில் நான் ஒரு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேங்க. கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. இதுக்கு நல்லெண்ணெய் தான் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ வந்து கத்திரிக்காயை வந்து நல்லா 4ஆக கீறி வச்சுருக்கேன் பாருங்கள். கழுவிட்டு நல்லா தொடச்சி வச்சுக்கோங்க. ஈரத்தோடு போட்டோம்னா நம்ம எண்ணெயெல்லாம் மேலே தெளிக்கும். ஸோ வந்து நல்லா ஈரத்தை தொடச்சிட்டு நீங்கள் எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் போல் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கத்திரிக்காய் வந்து எண்ணெயிலேயே நல்லா வதங்கணும், நல்லா வெந்து வரணும். ஸோ வந்து நம்ம முழுசாக போட்டிருக்கிறதுனால இதை வந்து வதக்கி விடுங்க. வதக்கிறதுலேயே நல்லா வெந்து வரணுங்க. ஒரு 2 மினிட்ஸ் போதுங்க, நல்லா வதங்கி வந்துடும். இந்த வந்து எண்ணெய் கத்திரிக்காய் நல்லா வெண்ணெய் மாதிரி இருக்குங்க இந்த கத்திரிக்காய். அதனால் இந்த கத்திரிக்காய் சேர்த்துருக்கேன் நான். செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது எண்ணெய் கத்திரிக்காய்க்கு. நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து நல்லா வதங்கினதை வந்து ஒரு தட்டில் எடுத்து மாற்றி வச்சுக்கலாம். எல்லாத்தையும் தட்டில் மாற்றிக்கோங்க. இப்போது அதே பேனில் இன்னும் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். இதுக்கு நல்லெண்ணெய் தான் டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம சீரகம் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா வெடியணுங்க. கடுகு வெடிஞ்சதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, முழுசான மிளகுங்க சேர்த்துருக்கேன். இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ வந்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரியட்டும். ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து ஒரே ஒரு வெங்காயம் பொடிசாக அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கிரேவி கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னா 2 வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டுங்க. இது சிம்மிலேயே வச்சுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வந்து க்ரன்ச்சியாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் சாஃப்டாக ஆகணும். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரே ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன் நான். வந்து தக்காளி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி வெந்து வரணும். ஒரு தக்காளி இல்லைன்னா 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. நீங்கள் எவ்வளோ கத்திரிக்காய் சேர்த்துருக்கீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இதை மூடி வச்சிடலாங்க. மூடி வச்சிட்டோம்னா தக்காளி நல்லா வெந்து வரும். ஒரு நிமிஷம் ஆயிருக்கு. இப்போ வந்து தக்காளி வெந்திருக்கான்னு பார்க்கலாம். வதக்கும் போதே தக்காளி நல்லா வெந்து வந்திருக்கணும். அப்போ தான் நல்லா கிரேவி நல்லா சுருள வரும். இன்னும் 1 நிமிஷம் வச்சுக்கலாம். மூடி வச்சுருக்கேன் நான். 1 நிமிஷம் ஆயிருக்கு. இன்னும் நல்லா வெந்திருக்கான்னு பார்க்கலாம். தக்காளியெல்லாம் நல்லா வதங்கியிருக்கு. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. சிம்மிலேயே வச்சுருக்கேங்க, நாங்கள் லோ ஃப்ளேம்லேயே வச்சுருக்கேன். இப்போ வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், வரமிளகாய் சேர்த்துருக்கேன். இப்போ வந்து தனியா 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ வந்து எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. எண்ணெயிலேயே நல்லா வதங்கணும். மிளகாய்த்தூள் வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இந்த டைமில். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வதக்கி வச்ச கத்திரிக்காயை சேர்த்து வெங்காயத்தோடு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். லேசாக வதங்கிடுச்சுங்க. இப்போ வந்து நான் ஒரு எலுமிச்சை பழம் சைஸு புளியை வந்து கரைச்சி வச்சுருக்கேன். தண்ணி வந்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. அதிகமாக சேர்த்துக்காதீங்க. உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு பார்த்துட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து புளி தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ வந்து மூடி வச்சுடலாம். நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சுடுங்க. ஒரு 2 மினிட்ஸ் போல் இருக்கட்டும். நல்லா கொதிச்சு வந்துருச்சுங்க. இப்போ 2 மினிட்ஸ் ஆயிருக்கு. இப்போ பாருங்கள், எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ வந்து இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, வேர்க்கடலை, எள்ளு, மிளகு எல்லாத்தையும் அரைச்சி வச்சுருக்கிறதுல இந்த டைமில் நம்ம சேர்த்துடலாம்.
இப்போது அரைச்சி வச்ச மசாலா சேர்த்தாச்சு. நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் போல் இருக்கட்டும். ஸ்டவ்வில் ரெடி ஆயிடுச்சுங்க. 2 மினிட்ஸ் கழித்து நம்ம இறக்கிடலாம் ஸ்டவ்வை. இப்போ வந்து உங்களுக்கு குழம்பு மாதிரி வேணும் அப்படின்னா கொஞ்சமாக 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு மூடி வச்சுடுங்க. உங்களுக்கு கொஞ்சம் திக்காக வேணும்னா தண்ணி ஊற்ற வேணாம். இப்போ வந்து நான் மூடி வைக்க போகிறேன். மூடி வச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸ் போல் இருக்கட்டும். சிம்லேயே வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ வந்து கொத்தமல்லி தூவிட்டு நம்ம இறக்கிடலாம். பிரியாணிக்கு ஏற்ற கத்திரிக்காய் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. இது வந்து பிரியாணிக்கு மட்டும் இல்லாமல் ஒயிட் ரைஸ், வெஜிடேபிள் ரைஸ், தேங்காய் பால் சாதம் எல்லாத்துக்கும் ஏற்ற இந்த கத்திரிக்காய் கிரேவி வந்து சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் சென்னை லஞ்சுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபியில் உங்களை வந்து பார்க்குறேன். இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.